வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். சமூக ஒற்றுமைக்கு அரசு சாரா இயக்கங்களின் பங்களிப்பு அவசியம். பாளையா வலியுறுத்து. பழையன சமயத்தவர்கள் வாழ்ந்து வரும் இந்நாட்டில் இன ஒற்றுமைக்கு அரசு சாரா இயக்கங்களின் பங்களிப்பு அவசியம் என ஏப்போ புந்தோங் ஜெயா ருக்குந்ததாங்க தலைவர் பாளையா கூறினார். நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் நடவடிக்கையில் சிலர் இறங்கியுள்ளனர். அதன் நடவடிக்கையை முறியடிக்க நாட்டில் உள்ள அரசு சாரா இயக்கங்கள் இனங்களை ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். வணக்கம். இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள். இந்த நோன்பு பெருநாள் கொண்டாடக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இன்று நம்ம ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் இங்கே தாமான் புந்தோங் ஜெயா தேசிய ஒருமைப்பாட்டு கழகத்தின் மூலமாக கேஆர்டி தாமான் புந்தோங் ஜெயா ஒரு 100 பேருக்கு அரிசி மற்றும் ஒரு 150 பேருக்கு இந்த பூபோர் கஞ்சி கொடுத்துருக்கோம். அவங்க நோன்பு திறக்கிறதுக்கு. ஸோ அந்த வகையில் கேஆர்டி எவ்வளோ நிறைய சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வட்டாரத்தில். ஆகவே இவ்வாண்டு இந்த அரிசி மற்றும் இந்த பூவரை கொடுப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சு இந்த நிர்வாகத்துடன் தொடர்பு கொண்டோம். அவங்களும் மிக்க மகிழ்ச்சியோடு நம்மளை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வகையிலே அந்த சூரா அல் ஹிஜாயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அக்கவுண்ட் சேஃப் திரு ரகேஷ் இங்கே இருக்கிறாரு. பிரிச்சாம் பகுதியில் உள்ள நிர்வாகத்தினர், அதாவது மேனேஜரு, அவர்கிட்ட நான் கேட்ட உடனே நம்ம கொடுக்குறேன்னு சொல்லி 100 பேக்கெட் அரிசி, 5 கிலோ ஒரு பேக்கெட்டு, 100 பேக்கெட் அரிசி கொடுத்தாரு, உதவி செஞ்சார். அதே மாதிரி இந்த பூபோர் நம்ம ஆர்டி சார்பில் ஒரு 200 பேருக்கு இந்த பூபோர் கொடுத்துருக்கோம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். புந்தோங் ஜெயா ருக்குந்ததாங்க ஏற்பாட்டில் நோன்பு பெருநாளை முன்னிட்டு வசதி குறைந்த குடும்பங்களுக்கு நோன்பு கஞ்சி மற்றும் உதவிப் பொருட்களை வழங்கும் நிகழ்வு அவ்வாறு கூறினார். மேலும் பேசிய பாளையா, மலேசியா என்பது பல இனங்கள், மொழிகள் மற்றும் மதங்கள் கொண்ட ஒரு நாடு. இன ஒற்றுமையை வலுப்படுத்துவது மலேசியாவின் வளர்ச்சிக்கும் சமாதானத்திற்கும் முக்கியமானது என கூறினார். புந்தோங் ஜெயாவில் உள்ள அல் ஹிஜாயா சூறாவில் நிகழ்ந்த இந்நிகழ்வு சிறப்பு பிரமுகராக GS நகைக்கடையின் உரிமையாளர் ஜத்து அமலுடன் கலந்து கொண்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.